அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து சுபாஷ். வரக்கூடிய குரூப் 2 தேர்வுக்கான ஃபீனிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்கு. அதில் மொத்தம் 10 தேர்வுகள், வார தேர்வுகள், மொத்தம் 10 வாரங்கள், ஒவ்வொரு வாரத்துலையும் ஒரு தேர்வு. அதில் முதல் தேர்வு இன்னைக்கு நடந்துச்சு. அந்த தேர்வில் மேக்ஸ் போர்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஆல்பபெட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட் சீரீஸ்ல அடுத்து வரக்கூடிய 2 எழுத்துக்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 லெட்டர் எனக்கு மிஸ் ஆயிருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய எழுத்து தான். ஸோ நான் என்ன பண்றேன்? ஆல்பபெட்ஸ்னுடைய பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்றேன். ஸோ ஏங்கிறது முதல் எழுத்து, பிங்கிறது 2வது, பி 2, டி 4, சி 3வது எழுத்து, எஃப்ங்கிறது 6வது எழுத்து, நெக்ஸ்ட் டிங்கிறது 4, ஹெச்ங்கிறது 8, இங்கிறது 5. அடுத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஜுவலா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அங்கே ஒரே ஒரு பேட்டர்ன் தான் இருக்குன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா வேல்யூ கூடுது, நெக்ஸ்ட் குறையுது, அடுத்து கூடுது, அடுத்து குறையுது அப்படின்னா அங்கே 2 பேட்டர்ன் மிக்ஸ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றை விட்ட எழுத்துக்கள் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், அல்டர்னேட் லெட்டர்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5. அப்போ அடுத்து என்ன வரணும்? 6வது லெட்டர் இங்கே வரணும். 6வது லெட்டர் என்ன? எஃப். ஸோ அடுத்து ஆல்டர்னேட் லெட்டர்ஸ் பாருங்க, 2, 4, 6, 8, 10. அப்போ இங்கே எத்தனாவது லெட்டர் வரணும்? 10வது லெட்டர் வரணும். 10வது லெட்டர் என்ன? ஜே. ஸோ ஆன்சர் என்ன? ஜே, எஃப். ஆன்சர் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், ஆல்பா நியூமரிக் ரீசனிங்ல ஆல்பபெட்ஸை நம்பரா கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிங்கிறது 4 மற்றும் கவர் அப்படிங்கிறத 63 அப்படின்னு பண்ணா பேசிஸ் அப்படிங்கிறதுனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு லெட்டரை ஒரு நம்பரா எனக்கு என்ன பண்ணிருக்காங்க? கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி நம்பரா எனக்கு கோட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டியது அந்த ஆல்பபெட்ஸுடைய பொசிஷன்ஸை தான் அதை மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். டிங்கிறது எத்தனாவது எழுத்து? 4வது எழுத்து. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன பாக்குறேன்? கவருங்கிற எழுத்து 63 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோட் பண்ணிருக்காங்க. அப்போ கவர்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய ஆல்பபெட்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? கூட்டி பாக்குறேன். ஸோ COVER என்ன வருதுன்னு செக் பண்றேன். எனக்கு 63 தான் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே தான் என்ன பண்ணிருக்காங்க? கூட்டி எழுதியிருக்கிறாங்க. ஸோ சிங்கிறது 3வது எழுத்து, ஓங்கிறது 15வது எழுத்து, விங்கிறது 22வது எழுத்து, இ 5வது எழுத்து, ஆறுங்கிறது 18வது எழுத்து. ஸோ ஆட் பண்ணா 22, 30, 40, 45, 50, 60, 63. ஸோ 63 வருது. அப்போ என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினுடைய பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே எழுதி கூட்டியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? பேசிஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிஸ்ல பிங்கிறது 2வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, எஸ்ங்கிறது 19வது எழுத்து, ஐங்கிறது 9வது எழுத்து, எஸ்ங்கிறது 19வது எழுத்து. ஸோ ஆட் பண்ணா 9 1 10, 12, 19 19 38, 38 + 12 50. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 50. ஆன்சர் பி. ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கோடிங் கொடுத்திருக்கிறாங்க. மெடிசின் அப்படிங்கிற வார்த்தையை EOJDFJEFM என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மெடிசினை நான் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேட்டர்ன் நான் பார்க்குறேன். மெடிசின் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்கிறாங்க? EOJDJEFM. ஸோ அதனுடைய எழுத்துக்களுடைய பொசிஷன்ஸ் வச்சும் பார்க்கலாம். இல்லைன்னா பாருங்க, இங்க எம் இருக்குது, இங்க எம் இருக்குது, நெக்ஸ்ட் இங்க இ இருக்குது, இங்க இ இருக்குது. அடுத்து இ இருந்துச்சுன்னா இங்க, அல்லது நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஈக்கு அடுத்து இங்க என்ன இருக்கணும்? இங்கே இ தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குது? எஃப். அடுத்து டிக்கு அடுத்து இ இருக்குது, ஐக்கு அடுத்து ஜே, சிக்கு அடுத்து டி, ஐக்கு அடுத்து ஜே, எண்ணுக்கு அடுத்து ஓ. ஸோ அப்போ என்ன பண்றாங்க? முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் எழுத்தெல்லாம் என்ன செய்யறாங்க? அதாவது முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் அப்படியே அந்த லெட்டரை எக்ஸாக்டா எடுத்து என்ன பண்ணிருக்காங்க? ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. ஸோ மற்ற எழுத்துக்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஆட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதே பேட்டர்னை நான் இங்க ஃபாலோ பண்றேன். கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வார்த்தை PUTER. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? முதல் எழுத்து ரிவர்ஸ் ஆர்டர்ல அப்படியே எடுத்துக்கிடுறேன், கடைசி எழுத்தையும் அப்படியே எடுத்துக்கிடுறேன், சி. ஸோ அப்போ அந்த வார்த்தை ஆர்ல ஆரம்பிச்சு சீல முடியணும். ஆர்ல ஆரம்பிச்சு சீல முடித ஒரே வார்த்தை என்ன இருக்குது? இந்த ஆப்ஷன் சி தான். மற்ற எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுறேன். ஓக்கு அடுத்த லெட்டர் பி, அடுத்து எம்முக்கு அடுத்த லெட்டர் என், பிக்கு அடுத்த லெட்டர் கியூ, யூக்கு அடுத்த லெட்டர் வி,
அடுத்து டீக்கு அடுத்து யூ, ஈக்கு அடுத்து எஃப். ஸோ இப்போ என்ன வரும்? RFUVQNPC. ஸோ ஆன்சர் என்ன? சி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஸ்லாமினா என குறிப்பிட்டால் ஆன்லைன் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அனிமல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி அவங்க குறியீட்டு மொழியில் எழுதியிருக்கிறாங்க? SLAMINA அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை பாருங்க, ரெண்டு வார்த்தையும் இந்த வார்த்தையில உள்ள எழுத்துக்களை ஷஃபிள் பண்ணி தான் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க. ஆனா என்ன பேட்டர்ன்ல எழுதியிருக்காங்க? ஏ கடைசி போயிருக்குது, அடுத்து N, அடுத்து I, அடுத்து M, அடுத்து ALS. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? வார்த்தையை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்லைன் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா என்ன வரும்? ஸோ முதல்ல இ, அடுத்து N, அடுத்து ILNO, ENILNO. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்பா எண்ணெழுத்து, ஸோ ஆல்பா நியூமரிக் சீரீஸ் தொடர் கொடுத்துருக்காங்க. இதுல அடுத்து வரக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆல்பபெட் அண்ட் நம்பர் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 3 உறுப்பு இருக்குது அல்லது 2 உறுப்பு இருக்குது, 4 உறுப்பு இருக்கு அப்படின்னா முதல் உறுப்பை எல்லாம் ஒரு ரிலேட் பண்ணுங்க, அப்புறம் 2வது உறுப்பு எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுங்க, அடுத்து 3வது உறுப்பு எல்லாம் ரிலேட் பண்ணுங்க. ஸோ முதல் உறுப்பு பாருங்க. ஸோ Z இருக்கு, அடுத்து இங்க முதல்ல X, இங்க முதல்ல V, அடுத்து இங்க T, அடுத்து R, அடுத்து P இருக்கு. நம்பர்ஸ்ல பாருங்க 1, 2, 6, 21, 88, 445. அடுத்து A, D, G, J, M, P. ஆல்பபெட்ஸோடைய பொசிஷன்ஸை பாருங்க. ஸோ இசட்டுங்கிறது 26வது எழுத்து, எக்ஸுங்கிறது 24வது எழுத்து, V 22, T 20, R 18, P 16. ஸோ என்ன ஆகுது? 2 மைனஸ் ஆகிட்டே போகுதா? 26 -2 -2 -2 -2. அப்ப அடுத்து என்ன வரணும்? 2 மைனஸ் ஆகி 14வது லெட்டர் வரணுமா? 14வது லெட்டர் என்ன? N. அடுத்து இந்த பொசிஷன்ஸ் பாருங்க. 1, 4வது லெட்டர், 7வது லெட்டர், 10வது லெட்டர், 13வது லெட்டர், 16வது லெட்டர். ஸோ இதை விட இது 3 ஆட் ஆயிருக்குது, 3 ஆட் ஆகுது, 3 ஆட் ஆகுது. ஸோ 3 ஆட் ஆகுது, 3 ஆட் ஆகுது. அடுத்தும் 3 ஆட் ஆகணும். 19வது லெட்டர், 19வது லெட்டர் என்ன? S. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன? N அண்ட் S. ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ தான். நம்பர்ஸை செக் பண்ணிக்கோங்க, ஒருவேளை கிராஸ் செக் தான். ஸோ 1, அடுத்து 2 ஆகுது, அடுத்து 6, அடுத்து 21, 88, 445. வேல்யூஸ் எல்லாமே கிராஜுவலா எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் ஆகுது அல்லது சப்ட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ மடங்கா மாறுது அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க? ஒன்று மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அல்லது ஏதாவது ஸ்கொயர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ 1க்கு அடுத்து 2 வந்திருக்கு அப்படின்னா இன்ட்டு 2, அடுத்து 2க்கு அடுத்து 6 வருதுன்னா இன்ட்டு 3, அடுத்து 6 21 மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு முழு நம்பரால பெருக்குன்னா எனக்கு 21 கிடைக்காது. இப்போ என்ன பேட்டர்ன் ஃப்ளோ ஆகுது? இன்ட்டு 1 + 1, இதை 1ஆல் பெருக்கி 1 கூட்டினா 2, அடுத்து இன்ட்டு 2 + 2, 2ஆல பெருக்கி 2 கூட்டினா 6, இன்ட்டு 3 + 3, 3ஆல பெருக்கி 3 கூட்டினா 21, இன்ட்டு 4 + 4, 4ஆல பெருக்குனா 84 + 4 88, 5ஆல பெருக்குனா 440 + 5 445. அப்ப அடுத்து என்ன செய்யணும்? 6ஆல பெருக்கி 6 கூட்டணும். ஸோ 6ஆல பெருக்குனா என்ன வரும்? 6 5 30, மீதி 3, 24 3 27, மீதி 3, 24 3 27. ஸோ 4 5 6 30, 30 3, 24 27, மீதி 2, 24 2 26, 2670 இருக்குது. பிளஸ் 6 கூட்டுனா 2676. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? N2676S. ஸோ அப்போ ஆன்சர் ஏ. ஸோ அடுத்த கேள்வி, விடுபட்டவையை காண்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆல்பா நியூமரிக் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை உறுப்புகள் இருக்குது? 2 லெட்டர், ஒரு நம்பர் இருக்குது. ஸோ லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். J, முதல் லெட்டர் K, அடுத்து I, அடுத்து கேப் இருக்குது, நெக்ஸ்ட் H, அடுத்து M. ஸோ லெட்டர்ஸ் பார்த்தோன்னா 2 4 7, கேப் இருக்குது 16 22. அடுத்த லெட்டர் பார்க்குறேன். Z, X, V, கேப் இருக்குது R அண்ட் P. ஸோ லெட்டர்ஸ் பாருங்க. ஜேங்கிறது 10வது லெட்டர், கேங்கிறது 12வது லெட்டர், ஐங்கிறது 9வது லெட்டர், ஹெச்ங்கிறது 8வது லெட்டர், எம்ங்கிறது 13வது லெட்டர். ஸோ ஒரு வேல்யூ கூடி ஒரு வேல்யூ குறையுது. என்னன்னு பார்க்குறேன். இங்க என்ன ஆகுது? 2 ஆட் ஆகுது, இங்க 3 மைனஸ் ஆகுது, இங்க 5 ஆட் ஆகுது. ஸோ இப்போ இடையில 4, இங்க என்ன நான் செக் பண்ணி பார்க்குறேன். 2 இங்க ஆட் ஆயிருக்குது, அடுத்து 3 மைனஸ் ஆயிருக்குது, அடுத்து நான் 4 ஆட் பண்ணா என்ன வரும்? 13வது எழுத்து வருமா? 13th லெட்டர் வரும்.
அதுக்கு அடுத்து நான் 5 மைனஸ் பண்ணுனா 13க்கு அடுத்து 5 மைனஸ் பண்ணா 8. ஸோ 8 கூட 6 ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன வரும்? ஸோ 14வது லெட்டர் வரும். இங்க என்ன இருக்குது? எனக்கு M இருக்குது. நெக்ஸ்ட் இங்க செக் பண்ணி பார்க்குறேன். Zங்கிறது 26, Xங்கிறது 24, Vங்கிறது 22, R 18, P 16. அப்ப இங்க என்ன வரும்? 20வது எழுத்து வரும். 20வது எழுத்து என்ன? T. ஸோ அடுத்து இங்க 2, 4, 7, 16, 22 இருக்குது. 16ங்கிறது 6 ஆட் ஆகுது, இங்க 3 ஆட் ஆகுது, ஸோ இங்க 2 ஆட் ஆகுது. ஸோ அப்போ அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ணா என்ன வரும்? 11. அடுத்து 5 ஆட் பண்ணா 16. ஸோ பேட்டர்ன் கரெக்ட் தான். ஸோ அப்போ என்ன வருது? 11T இருக்குது. 11Tனா அதுக்கு முன்னாடி இங்க என்ன வரும்? சரிங்களா? ஸோ இங்க என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வேல்யூ பாருங்க, 10, Jங்கிறது 10வது, Kங்கிறது 11வது எழுத்து. சாரி. அப்போ 11னா என்ன ஆகுது? 1 ஆட் ஆகுது, அடுத்து 2 மைனஸ் ஆகுது. 11ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 9. அடுத்து 3 ஆட் ஆகுது, 3 ஆட் ஆனா 12வது லெட்டர் வருமா? அடுத்து 4 குறைஞ்சிச்சுன்னா என்ன வருது? 5. அடுத்து 5 கூடுது 13. ஸோ ஃப்ளோ கரெக்ட் தான். அப்போ 12வது எழுத்து என்ன? L. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? L11T. ஸோ ஆன்சர் L11T, ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், விடுபட்ட வச்சை காண்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பா நியூமரிக் சீரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. 16, 18, 21, 25 அண்ட் என்ன நெக்ஸ்ட்? அடுத்து டி, ஜி, கே, பி, அடுத்து என்ன எழுத்து? நெக்ஸ்ட் நம்பர் 7, 10, 14, 19, அடுத்து கேப். ஸோ 16னா இங்க 2 ஆட் ஆகுது, ஸோ இங்க 3 ஆட் ஆகுது, இங்க 4 ஆட் ஆகுது, நெக்ஸ்ட் 5 ஆட் ஆயிருக்கணும், 30. ஸோ லெட்டர்ஸ் பார்த்தோம்னா டிங்கிறது 4வது எழுத்து, ஜிங்கிறது 7வது எழுத்து, கேங்கிறது 11வது எழுத்து, பிங்கிறது 16வது எழுத்து. ஸோ எவ்வளோ ஆட் ஆகுது? 3 ஆட் ஆகுது, பிளஸ் 4 ஆட் ஆகுது, பிளஸ் 5 ஆட் ஆகுது, நெக்ஸ்ட் என்ன ஆட் ஆயிருக்கணும்? 6 ஆட் ஆயிருக்கணும். 16 பிளஸ் 6 ஆட் ஆனிச்சுன்னா 22 வரும். 22ங்கிறது வி. வி அப்படிங்கிறது 22வது லெட்டர். ஸோ 7, அடுத்து 3 ஆட் ஆயிருக்குது, அடுத்து 4 ஆட் ஆயிருக்குது, அடுத்து 5 ஆட் ஆயிருக்குது, நெக்ஸ்ட் 6 ஆட் ஆகணும். 19 பிளஸ் 6 25. அப்ப ஆன்சர் 30V25. ஸோ ஆன்சர் சி. ஸோ அடுத்த கேள்வி, பீட் என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் YVZG என எழுதினால் மைல்டு என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பீட் அப்படிங்கிற வார்த்தை எப்படி கோட் பண்ணியிருக்கிறாங்க? YVZG. ஸோ பிஏ ஒய்யாவும் ஏவை இசட்டாவும் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்மளால கெஸ் பண்ண முடியும். என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதியிருக்கிறாங்க. ஸோ பிங்கிறது ஃபார்வேர்ட்ல இருந்து 2வது எழுத்து, ஒய்ங்கிறது பேக்வேர்ட்ல 2வது எழுத்து, ஈங்கிறது ஃபார்வேர்ட்ல 5வது எழுத்து, விங்கிறது பேக்வேர்ட்ல 5வது எழுத்து, ஏங்கிறது ஃபார்வேர்ட்ல முதல் எழுத்து, இசட்டுங்கிறது பேக்வேர்ட்ல முதல் எழுத்து, டீங்கிறது ஃபார்வேர்ட்ல 20வது எழுத்து, ஜிங்கிறது பேக்வேர்ட்ல 20வது எழுத்து. ஸோ ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் அந்த அதை ஈஸியா ஞாபகத்துக்கு என்ன தெரியும்? ஃபார்வேர்ட்ல இருக்கிற பொசிஷன்ஸை எனக்கு கூட்டுனா எனக்கு 27 வரணும். ஸோ எது கூட நான் கூட்டுனா எனக்கு 27 வருமோ அதான் அதனுடைய பேக்வேர்டு பொசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் வந்து ஃபார்வேர்ட்ல 25, விங்கிறது ஃபார்வேர்ட்ல 20, 22, இசட்டுங்கிறது 26, ஜிங்கிறது 7. இப்போ அதை ஆட் பண்ணி பாருங்க, என்ன வருது? 27 வருதா? 27ங்கிறது ஃபார்வர்ட் பொசிஷன். ஸோ 27ங்கிறது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் 2 பொசிஷன்ஸையும் கூட்டினா வர்றது தான் என்ன எனக்கு 27 வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை என்ன எழுதியிருக்காங்க? ஃபார்வர்ட்ல கொடுத்துருக்க வார்த்தையை பேக்வேர்ட்ல எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ அதே மாதிரி நான் இங்க என்ன வார்த்தை இருக்குது? MILD, மைல்டுங்கிற வார்த்தையை நான் கோட் பண்ணணும். ஸோ எம்ங்கிறது 13வது எழுத்து, ஐங்கிறது 9வது எழுத்து, எல்ங்கிறது 12வது எழுத்து, டிங்கிறது 4வது எழுத்து. ஸோ இதை நான் அப்படி பேக்வேர்ட்ல எழுதணும். சரிங்களா? பேக்வேர்டில் 13வது எழுத்து, 9வது எழுத்து, 12வது எழுத்து, 4வது எழுத்து. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ தனியாக எழுதியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அல்லது ஃபார்வேர்டுக்கான பொசிஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னா பேக்வேர்டை ஈஸியாக எழுதிடலாம். இந்த நம்பர் கூட எந்த நம்பரை கூட்டினா 27 வருமோ அந்த நம்பர் தான் பேக்வேர்டு பொசிஷன். ஸோ 13 கூட 14 கூட்டினா 27, 9 கூட 18 கூட்டினா 27, 12 கூட 15 கூட்டினா 27, 4 கூட 23 கூட்டினா 27. இப்போ 14வது லெட்டர் என்ன? ஃபார்வர்ட்ல 14வது லெட்டர் என்ன? N. அடுத்து 18வது லெட்டர் S. 19 தான் 19வது லெட்டர் தான் S, 18வது லெட்டர் R. அடுத்து 15வது லெட்டர் O, 23வது லெட்டர் W. ஸோ ஆன்சர் என்ன? NROW. ஆன்சர் D. ஸோ அடுத்த கேள்வி,
a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 2, c ஈக்குவல் டு 3, z ஈக்குவல் டு 26 என எடுத்துக்கொண்டால் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பபெட்ஸ் அண்ட் அதனுடைய பொசிஷன் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அனலாஜி டைப்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அனலாஜினா என்ன? ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க, இதே ரிலேஷனை ஃபாலோ பண்ணி இங்க ஒரு ரிலேஷன் நான் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதான் அனலாஜி. இந்த மீனிங்கோட இந்த நொட்டேஷனுடைய மீனிங் என்ன? ஆஸ், அதாவது இங்க என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன் தான் இங்கேயும் வரும் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். ஸோ அப்போ ஆர்ஜேபிஎல் NNLP அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ ஆறுங்கிறது 18வது எழுத்து, ஜேங்கிறது 10வது எழுத்து, பிங்கிறது 16வது எழுத்து, எல்லுங்கிறது 12வது எழுத்து. இங்க N 14வது எழுத்து, N 14வது எழுத்து, எல்லுங்கிறது 12வது எழுத்து, P 16வது எழுத்து. ஸோ அப்போ என்ன மாறி இருக்குது? 18வது எழுத்து 4 குறைஞ்சி 14 மாறி இருக்குது. 10வது எழுத்து 4 கூடி 14 மாறி இருக்குது. இதுல 4 குறைஞ்சி இருக்குது, இதுல 4 கூடி இருக்குது. ஸோ +4 -4 -4 +4 -4 +4 இதே பேட்டர்னை என்ன பண்ணணும்? YAWCக்கு பண்ணணும். ஸோ ஒய்ங்கிறது 25வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, டபிள்யூங்கிறது 23வது எழுத்து, சிங்கிறது 3வது எழுத்து. ஸோ என்ன பண்ணணும்? முதல்ல 4 மைனஸ் பண்ணணும், அடுத்து 4 பிளஸ் பண்ணணும், அடுத்து 4 மைனஸ், அடுத்து 4 பிளஸ். ஸோ 4 ஆட் பண்ணா என்ன வரும்? சார் 4 மைனஸ் பண்ணா 21வது எழுத்து வரும். 21வது எழுத்து என்ன? U. அடுத்து 1 கூட 4 ஆட் பண்ணா 5வது எழுத்து வரும். 5ங்கிறது E. அடுத்து 23ல 4 போயிடுச்சுன்னா 19வது எழுத்து என்னது? S. அடுத்து 3ஓட 4 கூட்டினா 7வது எழுத்து. 7வது எழுத்து என்ன? G. ஸோ ஆன்சர் என்ன? UESG. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் A. ஸோ அடுத்த கொஸ்டின், எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என்ற குறியீட்டால் குறிப்பிடப்பட்டால், கோடிங் கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தையை இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்குறேன். எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி கோட் பண்ணியிருக்கிறாங்க? FCWADQMKS அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்டர்ஸ் பாருங்க. ஈங்கிறது 5வது எழுத்து, டிங்கிறது 4வது எழுத்து, யூங்கிறது T21, சிங்கிறது 3வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, T 20வது எழுத்து, ஐங்கிறது 9வது எழுத்து, O 15வது எழுத்து, N 14வது எழுத்து. இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? Fங்கிறது 6வது எழுத்து, சிங்கிறது 3வது எழுத்து, Wங்கிறது 23வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, டிங்கிறது 4வது எழுத்து, Qங்கிறது PQ 17வது எழுத்து, எம்ங்கிறது 13வது எழுத்து, கேங்கிறது 12வது எழுத்து, எஸ் அப்படிங்கிறது 19வது எழுத்தா, கேங்கிறது 11வது எழுத்து 11. அடுத்து எஸ்ங்கிறது 19வது எழுத்து. ஸோ என்ன ஃபாலோ ஆகுது? 5ங்கிறது 6ஆம் மாறி இருக்குன்னா 1 ஆட் ஆயிருக்குது, 4 3ஆம் மாறி இருக்குன்னா 1 மைனஸ் ஆயிருக்குது, 21 23 ஆயிருக்குன்னா 2 ஆட் ஆயிருக்குது, 3 1ஆம் மாறி இருக்குன்னா 2 குறைஞ்சிருக்கு, 1 4ஆம் மாறுது 3 ஆட் ஆயிருக்குது, 20 17ஆவது 3 குறைஞ்சிருக்கு. அடுத்து 9 4 13 + 4, 15 11ஆம் மாறுதுன்னா -4, அடுத்து 14 19ஆவதுன்னா +5. ஸோ பேட்டர்ன் என்ன? எனக்கு +1 -1 +2 -2 +3 -3. ஸோ இதே மாதிரி என்ன பண்றேன்? அவங்க கொடுத்துருக்க வார்த்தை என்ன? SCHOOL. ஸோ என்ன பண்ணணும்? +1 -1 +2 -2 +3 -3 இதுதான் எழுதணும். எஸ்ங்கிறது 19வது எழுத்து, சிங்கிறது 3வது எழுத்து, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து, ஓங்கிறது 15, மறுபடியும் ஓங்கிறது 15, எல்ங்கிறது 12. ஸோ என்ன செய்யணும்? இது கூட 1 ஆட் பண்ணா 20வது எழுத்து, 20வது எழுத்து டி. அடுத்து 1 மைனஸ் பண்ணா 2வது எழுத்து பி, 2 ஆட் பண்ணா 10வது எழுத்து ஜே, 2 மைனஸ் பண்ணா 13வது எழுத்து எம், 3 ஆட் பண்ணா 18வது எழுத்து ஆர், அடுத்து 3 மைனஸ் பண்ணா 9வது எழுத்து ஐ. ஸோ ஆன்சர் என்ன? TPJMRI. ஸோ ஆன்சர் TPJMRI ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க 5/7 5/7 5/7 5/7 ஈக்குவல் டு 5/y கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸ்ல வந்த நம்பரே எனக்கு திரும்ப வருது அப்படின்னா ஒன்று பொதுவாக வெளியில் எடுக்க பாருங்க, அல்லது அதுக்கு ஏதாவது நேம் கொடுங்க. ஸோ இங்க எனக்கு என்ன எல்லாத்துலயுமே 5/7 இருக்கா? ஸோ 5/7 நான் வெளியில எடுத்துட்டா எனக்கு என்ன இருக்கும்? இங்க 1 1 1 1 1. ஸோ அப்போ 1 + 1 + 1 + 1 + 1 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 5/y. இதனுடைய வேல்யூ என்ன? 5 1 இருக்குது. இப்போ 5/7 × 5 ஈக்குவல் டு 5/y. இப்போ 5 நடுக்கில் இதுல 1 இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது? a/m × a/n. ஸோ அடிமானம் சமமா இருந்து அடுக்குகள் வேற இருக்குதுன்னு அதை பெருக்குனா என்ன பண்ணலாம்? அடுக்குகளை கூட்டிக்கிடலாம். a/m + n. அப்ப அடுக்குகளை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 5/7 + 1 8.
ஈக்குவல் டு 5 பவர் ஒய் அப்படின்னு இருக்குது. கேள்வி எனக்கு என்ன, ஒய்யின் மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. இங்க ஒய் இருக்க இடத்துல இங்க என்ன இருக்குது 8. ஸோ ஆன்சர் என்ன சி 8. அடுத்த கேள்வி, சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க போர்ட் மாஸ். அதுல ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல என்ன செய்யணும், பிராக்கெட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். முதல்ல டிவிஷன் முடிக்கணும், கடைசியில தான் கழிக்கணும். ஸோ முதல்ல பிராக்கெட்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிறேன். இந்த பிராக்கெட்னுடைய ஆன்சர் என்ன 1 - 1/2. சரியா? ஸோ 1ல இருந்து அரையை கழிச்சா ஆன்சர் என்ன வரும், அரை, ஹாஃப். அதாவது 2 × 1 2, 2 - 1 1, 1/2. அடுத்து பெருக்கல் இருக்குது, இதனுடைய வேல்யூ என்ன, ஸோ ஹாஃப்ல இருந்து அரையில இருந்து கால் கழிச்சா எனக்கு ஆன்சர் என்ன கால். அதாவது ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 4 வருமா. ஸோ எல்சிஎம் எடுத்தா 4, இங்க 2ஆல பெருக்கணும், பெருக்குனா 2, 2 - 1. ஸோ 2 - 1 1, 1/4. ஆன்சர் என்ன 1/4. அடுத்து என்ன இருக்கு, வகுத்தல் இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன வரும், எல்சிஎம் எடுத்தா 4. ஸோ இங்க எனக்கு 3 இருக்குது, இங்க நான் 2ஆல பெருக்கணும் -2. ஸோ ஆன்சர் என்ன 1/4. இப்போ இங்க 1/4, இதனுடைய வேல்யூ 1/4. இங்க என்ன இருக்குது, எனக்கு வகுத்தல் இருக்குது. ஸோ வகுத்தல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பின்னங்களினுடைய வகுத்தல்னு வரும்போது அதை பெருக்கலா மாத்திட்டு ஒரு பின்னத்தை தலைகீழா மாத்தணும். சரிங்களா? ஸோ இங்க வகுத்தல் இருக்குது. ஸோ அப்போ 1/2 × 1/4 இதை பெருக்கலா மாத்துறேன் அப்படின்னா இது 4/1 மாறிடும். ஸோ அப்போ 4 கேன்சல், ஆன்சர் என்ன 1/2. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/2. அடுத்த கேள்வி, ஸோ x = 1, y = 2, z = 3 எனில் x³ + y³ - z³ + 3xyz இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி எடுத்துட்டு நேரடியாக எனக்கு ஆன்சர் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதில் எனக்கு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆப்ஷன்லேயே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எது ஈக்குவலா வருது அப்படிங்கிறத பார்த்தா போதும். ஸோ வேல்யூ 1 2 3 எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x³ + y³ - z³ + 3xyz கொடுத்துருக்காங்க. வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x = 1ன்னு போட்டா 1³ + 2³ -3³ + 3 × 1 × 2 × 3. ஸோ வேல்யூ என்ன 1 + 2³ 8 -3³ 27 + 3 × 6 × 3 18. ஸோ போர்ட் மாஸ் படி ஆட் பண்ணிட்டு தான் மைனஸ் பண்ணணும். 1 8 9 9 18 27 27 - 27 ஆன்சர் என்ன 0. ஸோ அப்போ ஆப்ஷன்ல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு 0 ஆன்சரா வருதோ அது உங்களுக்கு ஆப்ஷன். இது -36 கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. நெக்ஸ்ட் 1 + 2 + 3 வேல்யூ என்ன 6. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ 1 + 2 3 கிடையாது. இதனுடைய வேல்யூ 1 + 2 - 3 3 - 3 0. ஆன்சர் என்ன ஏ. அடுத்த கேள்வி, மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு கண்டினியூஸா ரூட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா எனக்கு ரூட்ஸ் இருக்குது, ஸ்கொயர் ரூட் வேல்யூ இருக்குது, அண்ட் எல்லாமே எனக்கு என்னல இருக்குது பெருக்கல்ல இருக்குது. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், ரூட்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எனக்கு ஆன்சர். ஸோ அப்போ இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க √3 √3 √3 இதனுடைய மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனுடைய ஆன்சர் என்ன 3. அடுத்த கேள்வி, டூ பவர் 10 பாதி எவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஸோ 2/10 பாதினா என்ன ஹாஃப் தானே. இப்போ 2/10 ஒரு வேல்யூ கொடுத்து இதுல பாதி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, /2. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இந்த 2 அடுக்கு பவர்ல என்ன இருக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். a/m / a/n அடிமானம் சமமா இருக்குது, அடுக்குகள் வேற இருக்குது. நான் வகுக்கும் பொழுது என்ன செய்யணும், அடுக்குகளை மைனஸ் பண்ணிக்கிடலாம், a/m - n. அப்ப இந்த 2 மேல வந்துச்சுன்னா என்ன வரும், எனக்கு 2/10 - 1. ஸோ ஆன்சர் என்ன 2/9. ஆன்சர் சி 2/9. நேரடியா 2/10 பாதியா குறைச்சா 2/5 ஆயிரும் அப்படி சொல்லிட்டு கிளிக் பண்ணிடக்கூடாது. அடுத்த கொஸ்டின், சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. போர்ட் மாஸ் படி நம்ம அப்ளை பண்ணணும். பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஆமா முதல்ல பிராக்கெட் தான் முடிக்கணும். பிராக்கெட்லயுமே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிராக்கெட்ல 3 × 2 வகுத்தல் -6 வகுத்தல் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள 3 × 2 -6 வகுத்தல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருக்குன்னா அதை முதல்ல முடிக்கணும். 3 × 2 6 6 - 6 /2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2ல எதை முதல்ல முடிக்கணும், வகுத்தல முதல்ல முடிக்கணும். ஸோ 6 / 2 வேல்யூ என்ன 3. இப்போ 6 - 3 ஆன்சர் என்ன 3. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ என்ன 3. நெக்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். 100 + 8 + 2 மைனஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள வேல்யூ என்ன 3.
ஸோ 100 + 8 + 2 110. 110 - 3 ஆன்சர் என்ன? 107. ஆன்சர் 107. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். a/3 = b/4 = c/7 கொடுத்துட்டு எனக்கு வேல்யூ கொடுத்துட்டு a + b + c / c என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிசியினுடைய மதிப்பு என்ன? கீழே என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய மதிப்பு. a = 3, b = 4, c = 7. இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a + b + c / c என்னுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 + 4 + 7 / 7. ஸோ கூட்டினா 14 / 7 ஆன்சர் என்ன? 2. ஆன்சர் டி. ஓகேவா? ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி. சுருக்குக அப்படின்னு கொடுத்து எனக்கு ரூட் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருக்க எல்லாமே எனக்கு என்னவா இருக்குது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் தான். ஸோ வர்க்க எண்கள் தான். நேரடியாகவே எனக்கு டைரக்டாகவே ரூட் வேல்யூ எனக்கு முழு எண்ணாவே கிடைக்கும். ரூட் 225. ரூட் 225 வேல்யூ என்ன? √225. ஸோ 225 ரூட் வேல்யூ என்ன? 15. 15 ஸ்கொயர் தான் 225. 229ங்கிறது 27 ஸ்கொயர் 229 மைனஸ் இங்க 5 ஸ்கொயர் 25 டிவைடட் பை 12 ஸ்கொயர் 144. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல் 16ங்கிறது 4, 81ங்கிறது 9. ஸோ முதல்ல என்ன இங்க பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது. அப்போ பிராக்கெட்டை முடிச்சுட்டு தான் அடுத்து என்ன செய்யணும்? வகுக்கணும். சரிங்களா? ஸோ இது சுருக்க முடிஞ்சா வேல்யூ சுருக்கிருங்க. 5 3 15, 9 3 27. இப்போ 5/9 மைனஸ் 5/12 டிவைடட் பை 4/9 இருக்குது. ஸோ இதுல எல்சிஎம் எடுத்தா 12, 9 எல்சிஎம் எடுத்தா 36. இப்போ 36 இங்க 4ஆல பெருக்கணும் 20, இங்க 3ஆல பெருக்கணும் 15. ஸோ இப்போ 20 - 15 5/36 வருமா? 5/36 வகுத்தல் என்ன இருக்குது? 4/9 இருக்குதா? ஸோ அப்போ 5/36 வகுத்தலை பெருக்கலா மாத்தினா இந்த 4/9ங்கிறது 9/4 மாறிடும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 9, 4 9 36, 4 × 4 16. இப்போ ஆன்சர் என்ன? 5/16 ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி. சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே இருபடித்தான சமன்பாடு. ஸ்கொயர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 2t² + 7t + 6. என்ன செய்யணும்? இதை தீர்க்கணும். சரிங்களா? ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை பிரிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். 2t² + 7t + 6 இதனுடைய மதிப்பு என்ன? பெருக்குனா எனக்கு 12 வரணும். கூட்டுனால கழிச்சாலும் எனக்கு என்ன வரணும்? 7 வரணும். ஸோ அப்போ என்ன செய்யலாம்? 4 3 12. 4 3 12 அண்ட் எனக்கு என்ன இருக்குது? t² கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. அதை 2ஆல நான் டிவைட் பண்றேன். ஸோ ஆன்சர் என்ன வருது எனக்கு? ஸோ இதுல 2 இங்க இதை கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிடுறேன். ஸோ வேல்யூ என்ன வருது? x + 2 × 2x + 3. 2x + 3. ஸோ டீன்னு இருக்குது. அப்போ நான் டீயா மாத்திக்கிடுறேன். t + 2 2t + 3. ஸோ இது முதல்ல இருக்கிறதுக்கானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2t² + 9t + 9. பெருக்குனா எனக்கு என்ன வரணும்? 18 வரணும். கூட்டுனால கழிச்சாலும் எனக்கு என்ன வரணும்? 9 வரணும். ஸோ 6 3 18 போடலாமா? ஸோ கோஎஃபிஷியண்டா 2 இருக்குது. ஸோ 2ஆல நான் டிவைட் பண்ணிக்கிடுறேன். ஸோ டிவைட் பண்ணா 2 2 கேன்சல் 3 ஆயிருமா? ஸோ அப்போ அதோட வேல்யூ என்ன? t + 3 இங்க 2t + 3 + 3. அடுத்து இதனுடைய வேல்யூ என்ன? பெருக்குனா எனக்கு 6 வரணும். கூட்டுனால கழிச்சாலும் 5 வரணும். 2 × 3 6. அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் என்ன வரும் எனக்கு? ஸோ இதை நான் அப்படியே எழுதிடுவேன். இந்த மேல இருக்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன? t + 2 2t + 3. கீழே இருக்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன? t + 3 2t + 3. வகுத்தல் இருக்குது. ஸோ நான் அதை பெருக்கலா மாத்தினா கீழே இருக்கிறது மேல வந்துடும், மேல இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ அப்போ மேல இருக்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன? t + 2 × t + 3. அப்போ t + 2 இது மேல இருக்கிறதுக்கான சொல்யூஷன். இதை நான் பெருக்கலா மாத்துறதுனால மேல இருக்கிறது கீழே வந்துடும். t + 2 × t + 3. அடுத்து கீழே இருக்கிறது என்ன இருக்குது? 3t² + 18t + 27. எல்லாத்துலயுமே 3 பொதுவா இருக்குதா? இந்த 3 நான் வெளியில எடுத்துறேன். வெளியில எடுத்தா எனக்கு என்ன இருக்கும்? உள்ள t² + 6t + 9 இருக்குமா? ஸோ இங்க பெருக்குனா எனக்கு 9, கூட்டுனால கழிச்சாலும் எனக்கு என்ன வரணும்? 6 வரணும். 3 3 9. ஸோ அப்போ என்ன? 3 வெளியில எழுதிக்கிடுறேன். இதனுடைய சொல்யூஷன் என்ன? t + 3 × t + 3. இதான சொல்யூஷன். ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. t + 2க்கு t + 2 கேன்சல், 2t + 3 2t + 3 கேன்சல், t + 3க்கு t + 3 கேன்சல், இங்க ஒரு t + 3 இங்க ஒரு t + 3. ஆன்சர் என்ன இருக்கு எனக்கு? 3. ஸோ ஆன்சர் A 3. அடுத்த கேள்வி.
சுருக்குக அப்படி சொல்லி கொடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அடுக்கு மற்றும் அடிமானம் கொடுத்துருக்காங்க. 72 பவர் 5 வகுத்தல் 12 பவர் 5 அடுத்து பெருக்கல் 3 பவர் 5. ஸோ எனக்கு போர்ட் மாஸ் படி முதல்ல வகுத்தலை முடிக்கணும். நேரடியாக என்னால் வகுக்க முடியுமா? இங்கே 72 இருக்கு, இங்கே 12 இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 72 12 எழுத முடியுமான்னு பார்க்குறேன். 6 × 12 எழுதிடலாமா? 6 × 12 ஹோல் பவர் 5, 6 × 12 72 டிவைடட் பை 12 பவர் 5 பெருக்கல் 3 பவர் 5. ஸோ இதோட வேல்யூ இங்க 6, இது a × b ஹோல் பவர் m இருக்குது. இதை a பவர் m × b பவர் m எழுதிக்கிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 6 பவர் 5 × 12 பவர் 5 எழுதிக்கிடலாம். டிவைடட் பை என்ன இருக்குது, 12 பவர் 5 × 3 பவர் 5 இருக்குது. இப்போ இதில் 12 பவர் 5 12 பவர் 5 கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ 6 பவர் 5 × 3 பவர் 5, 6 பவர் 5 × 3 பவர் 5. இதில் பாருங்க a × b ஹோல் பவர் m தான் a பவர் m b பவர் m எழுதிக்கலாமா? அப்போ இதையே நான் வந்து வைஸ் வர்சா இப்படி எழுதிக்கிட முடியுமா? அடுக்கு எனக்கு சமமா இருக்குது, அடிமானம் வேற வேற இருக்குது, பெருக்குனா இது ரெண்டையும் ஒன்னா பெருக்கி எழுதிடலாமா? a × b ஹோல் பவர் m. இப்போ இதோட வேல்யூ என்ன, 6 × 3 18 ஹோல் பவர் 5. ஆன்சர் என்ன, 18 பவர் 5. ஸோ அடுத்த கேள்வி, எக்ஸின் மதிப்பு காண்க. சுருக்குக மெத்தட்ல எனக்கு மிக்சடு ஃபிராக்ஷன் எல்லாம் கலந்த மாதிரி எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே என்ன கொடுத்து, கீழே கொஞ்சம் பெருசா இருக்குது, கீழே உள்ளதை முதல்ல நான் சால்வ் பண்றேன். மேலே என்ன இருக்குது, 2 + 1 டிவைடட் பை 3 4/5 இருக்குது. 3 4/5ங்கிறது கலப்பு பின்ன வடிவத்தில் இருக்குது. கலப்பு பின்னத்தை செக் பார்த்தோன்னா கலப்பினத்தில் இருக்கக்கூடிய இந்த முழு எண்ணுக்கும் இந்த பின்னத்துக்கும் இடையில என்ன சிம்பிள் இருக்குது, பிளஸ் இருக்குது. ஸோ இப்போ 2 + 1/3 + 4/5ங்கிறது மேலே இருக்குது. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நான் இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்க்குறேன் முதல்ல. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன, 4 × 1 4, 4 + 1 5/4, 5/4. ஸோ 1 டிவைடட் பை 5/4 இருக்கிறது என்னவா மாறிடும், 4/5 மாறிடுமா? அப்போ 2 + 1 டிவைடட் பை 3 + இந்த 1 டிவைடட் பை 5/4ங்கிறது 4/5 மாறிடும், 4/5. இப்போ இதனுடைய மதிப்பு உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. பாருங்க மேலே இருக்கிறது தானே கீழேயும் இருக்குது. இப்போ என்ன ஆகுதும், இந்த வேல்யூவும் கீழே இருக்க இந்த வேல்யூவும் கேன்சல் ஆகி எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும், 1. ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண்ணின் எதிர்பக்கமாக இருக்க முடியும்? 3ன் எதிர்பக்கமாக இருக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. 3க்கு ஆப்போசிட்ல எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு நம்பர் பொதுவாக இருக்க மாதிரி 2 பொசிஷன் சூஸ் பண்ணிக்கிடலாம், அல்லது 2 நம்பர் பொதுவாக இருக்க மாதிரி எதுவும் 3 இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ இதுல பார்த்தோன்னா முதல்லையும் கடைசிலையும் பாருங்க எது பொதுவா இருக்குது, 5 பொதுவா இருக்குது, இங்கேயும் 5 பொதுவா இருக்குது, இங்கேயும் 5 பொதுவா இருக்குது. ஸோ ஒரு நம்பர் பொதுவா இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கக்கூடிய கனசதுரத்தை கடிகார திசையில சுழற்சி நம்ம என்ன பண்ணலாம், எல்லா திசைக்கும் ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ கிளாக் வைஸ்ல இங்க என்ன இருக்குது, 6, இங்க 5 கிளாக் வைஸ்ல என்ன இருக்குது, 1. அப்ப 6 1 எதிர்பக்கத்துல இருக்குது. அடுத்த கிளாக் வைஸ்ல என்ன இருக்குது, 4, இங்க அடுத்த கிளாக் வைஸ்ல என்ன இருக்குது, 3, 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது, 4. மீதி என்ன இருக்குது, 5 தானே, 5க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும், 2 இருக்கும். கேள்வி எனக்கு என்ன, 3 ஆப்போசிட்ல என்ன இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 4. ஓகேவா? ஸோ கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் பொதுவா இருக்கிற மாதிரி 2 பொசிஷன் சூஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கேள்வி, நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எனக்கு அதே டைஸ் தான், ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு அதுல ஒவ்வொன்றுமே கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு கலர் எக்ஸாக்டா கலர் கொடுக்காம அந்த கலருடைய பேர்ல தான் எழுதியிருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, நீல நிறத்தின் எதிர்பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அந்த கனசதுரத்துல எனக்கு ஒரு பக்கம் எனக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பா அது எதிர்பக்கத்துல இருக்காது. எதிர்பக்கம்னா என்ன அர்த்தம், எனக்கு தெரியாத பக்கம். இப்போ இந்த சிவப்புக்கு எதிர்பக்கம் எங்க இருக்கும், அந்த பக்கம் பின்னாடி இருக்கும், ஆனா எனக்கு விசிபிளா ஆகாது. அப்போ சிவப்புக்கு பக்கத்துல இங்க பச்சை நீலம் இருக்குதுன்னா சிவப்புக்கு எதிரிலையும் இந்த பச்சை நீலம் வர வாய்ப்பே கிடையாதா? சோ அந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. நீல நிறத்துக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. இங்க நீலம் இருக்குது, நீலத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நிறம் எனக்கு தெரியாது, எனக்கு கண்ணுக்கு தெரியாது. சோ நீலத்துக்கு பக்கத்துல என்ன இருக்குது, பச்சை, பக்கத்துல என்ன இருக்குது, சிவப்பு. அப்ப கண்டிப்பா பச்சை எதிர்பக்கத்துல இருக்க வாய்ப்பே கிடையாதா? அப்போ பச்சை கிடையாது. அடுத்து இங்க நீலம் இருக்குது, நீலத்துக்கு ஆப்போசிட்ல சிவப்பும் ஆரஞ்சும் வரவே வராது. அப்ப ஆரஞ்சு கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்காது. இங்க பாருங்க, நீலத்துக்கு பக்கத்துல பச்சை ஊதா இருக்குது, அப்ப நீலத்துக்கு எதிர்பக்கத்துல கண்டிப்பா ஊதா வர வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன, மஞ்சள். சோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி,
ஸோ 4 என்ற எண்ணுக்கு எதிர்பக்கம் எந்த எண் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இங்க டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைஸ்ல 4ங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு நம்பர் பொதுவாக இருக்கிற மாதிரி 2 பொசிஷனை சூஸ் பண்ணா போதும். ஸோ இப்போ முதல் 2 டைஸ்ல எது பொதுவாக இருக்குது? 4ம் 5ம் பொதுவாக இருக்குது. எனக்கு தேவை 4 என்ற எண்ணுக்கு எதிர்பக்கத்தில் என்ன இருக்குன்னு தான். இது ரெண்டுலையும் பாருங்க என்ன பொதுவாக இருக்குது? 4 பொதுவாக இருக்குதா? ஸோ அப்போ இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ அப்போ கிளாக் வைஸ்ல பார்த்தோம்னா 4 கிளாக் வைஸ்ல இங்க என்ன இருக்குது? 5. அல்லது இதுல செக் பண்ணுங்க, இங்கேயும் எடுத்துக்கிட்டா 5, இங்கேயும் 5 இருக்குது, 6 இருக்குது. 2 நம்பர் பொதுவா இருக்குதா? 5, 6 2வது டைஸ்லையும் 4வது டைஸ்லையும் 5ம் 6ம் பொதுவா இருக்குது. 2 நம்பர் பொதுவா இருக்குதுன்னா அந்த 2 எண்ணை தவிர்த்த மற்ற 2 நம்பர் என்னவா இருக்கும்? எதிர்பக்கத்துல இருக்கும். 5, 6 5, 6 தவிர மீதி இருக்கக்கூடிய எண்கள் என்ன? 4, 3. இப்ப 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது? 3 இருக்குன்னு அர்த்தம். கேள்வி எனக்கு என்ன? 4 என்ற எண்ணுக்கு எதிர்பக்கத்துல என்ன வரும் தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3. ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு கனசதுர வலையமைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இந்த மாதிரி எனக்கு வலையமைப்பு கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு எது ஆப்போசிட்ல என்ன வரும்? ஸோ அடுத்தடுத்து ஒன்று விட்டதான் பொசிஷன். சரிங்களா? ஸோ இப்போ 4 இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் எதிர்பக்கத்துல இருக்கும். அதாவது ஏக்கு எதிர்பக்கத்துல 6 இருக்கும். அடுத்து இங்க 7க்கு எதிர்பக்கத்துல என்ன இருக்கும்? 4 இருக்கும். நெக்ஸ்ட் 3க்கு எதிர்பக்கத்துல 8 இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், அந்த கலர்ஸ் வச்ச டைஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ எதிர்பக்கத்துல இருக்கு அப்படின்னா என்னோட கண்ணுக்கு அது புலப்படாது. அப்போ எனக்கு டைஸ்ல எனக்கு தெரியுது அப்படின்னா அது அந்த எண்ணுக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்பரை தான் இருக்கும், கண்டிப்பா எதிர்பக்கத்துல இருக்காது. அப்போ எனக்கு ஏக்கு எதிர்பக்கத்துல 6ன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. ஸோ மொதல் ஆப்ஷன் பாக்குறேன். மொதல் ஆப்ஷன்ல 7, 4 இருக்குது. ஆனா 7, 4 எதிர்பக்கத்துல தானே இருக்கும். எதிர்பக்கத்துல இருக்கிற நம்பர் அருகில் வருமா? வர வாய்ப்பு கிடையாது. அப்போ 1 என்னால உருவாக்க முடியாது. இங்க 2ல பாருங்க, ஏக்கு எதிர்பக்கத்துல 6ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஏக்கு பக்கத்திலே 6 இருக்குது. அப்ப 2வது டைஸையும் என்னால உருவாக்க முடியாது. அடுத்து இங்க பாருங்க, ஏக்கு பக்கத்திலே 6 இருக்குது. ஆனா ஏக்கு எதிர்பக்கத்துல தான் 6, அது எனக்கு வெளியில தெரியக்கூடாது. அப்போ 3வது டைஸ் என்னால உருவாக்க முடியாது. 4வது பாருங்க, ஸோ 8, 3 3ம் 8ம் எதிர்பக்கத்துல இருக்குது, இது அருகில் இருக்குது. அப்போ இந்த கனசதுரமும் என்னால உருவாக்க முடியாது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கேட்டிருக்கிறாங்க? ஸோ ஆப்ஷன்ஸ்ல இதுல எந்த கனசதுரத்தை என்னால உருவாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல எதையுமே என்னால உருவாக்க முடியாது. இப்போ ஆன்சர் என்ன? ஏ. 1, 2, 3 மற்றும் 4 இந்த 4ஐயுமே என்னால உருவாக்க முடியாது. ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் அதனுடைய மாடிஃபைடு வெர்ஷன்ஸ் தான் கொஸ்டின்ல இருக்குது. ஸோ வரக்கூடிய 9 தேர்வுகளையும் நல்லா பண்ணுங்க. விபுதராய் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.